இப்போது ஜில்லுன்னு ஒரு பர்சனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இவன் பேர் வந்து என்னன்னு வச்சுப்போம்னா, ஜில்லுன்னு வச்சுப்போம். இவன் என்ன பண்ணுறான், அவன் ஃப்ரெண்டை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறான். ஐ மீன் அவன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறான். அவங்க ஃப்ரெண்டு வீடு இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து அவன் ஃப்ரெண்டு வீடு. ஓகே, பரவாயில்லையே, நினச்சத விட கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. ஸோ இது அவன் ஃப்ரெண்டு வீடு. போகும்போது அவன் எப்படி ட்ராவல் பண்ணி ஆகணும்? இப்படி தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். கரெக்டாக? ஓகே. ஸோ அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு யார் ஜில்லு போயிட்டு என்ன பண்ணுறான்னா, ஜங்க் அவனை வந்து பார்க்குறான். ஓகேவா? பார்த்துட்டு என்னடா எப்படி இருக்க எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா, அவங்க வீட்டுக்கு வர போகிறான். அவங்க வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது இங்கே இருக்குது. ஜில்லோட வீடு இங்கே இருக்குது. ஓகே, ஜில்லோட வீடு இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, இங்கே வரான். பட் ரோடு வந்து என்ன இருக்குன்னா, ஸ்ட்ரெயிட் பார்த்தா இல்லை. ஐ மீன் ஸ்ட்ரெயிட்டாக வராமல் கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது. ஸோ இப்படி ஆரம்பித்து இப்படி வரான். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்ட பிறகு அவங்களோட ஒரு என்ன வச்சுக்கலாம், ஒரு மாங்காய் மரம் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குது. மேங்கோ ட்ரீ எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? ஓகே. ஸோ ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குது. அந்த மேங்கோ ட்ரீலே உன் வீட்டுக்கு வந்து பார்த்துட்ட பிறகு பார்த்தா ஒரு குருவி உட்காந்து ஒரு மேங்கோவை வந்து கடிச்சிட்டு இருக்குது, கொத்திட்டு இருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, கல் எடுத்து யார் ஜில் என்ன பண்ணுறான்னா, கல் எடுத்து அந்த மேங்கோ ஐ மீன் அந்த பறவையை அடிக்கிறான். ஸோ அந்த பேர்டு அடிக்கும்போது அந்த பேர்டு என்ன ஆகுதுன்னா பறந்து போகுது. அந்த பேர்டு வந்து பறந்து போகுது. எனக்கு பேர்டு வரைய தெரியல. ப்ராபப்ளி இப்படி இருக்குமா? ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பேர்டு. நான் எழுதிடுறேன். ரைட் பண்ணிட்டா தெரியல. சரி, ஓகே. ஸோ இது வந்து சின்னதாக ஒரு ஸ்மால் ஸ்டோரி. இப்போது இது என்னென்னா, இந்த ஸ்மால் ஸ்டோரியிலே 3 டைமென்ஷனை நம்ம கவர் பண்ணிட்டோம். 3 டைமென்ஷன்னா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக 3 டைமென்ஷனுக்கு முன்னாடி 0 டைமென்ஷன்னா என்னன்னு தெரியணும். நம்ம பாயிண்ட் மாஸ்லேயே பார்த்துருப்போம். பாயிண்ட் மாஸ்ன்றது ஆக்சுவலாக 0 டைமென்ஷன். 0 டைமென்ஷன்னா இப்போது நான் இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இது வந்து என்ன டைமென்ஷன்? இதுக்கு லென்த் இருக்கா, பிரெத் இருக்கா? நம்ம இன்னும் ஐ மீன் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் போய் பார்த்தா லென்த்து கண்டுபிடிக்கலாம். பட் நார்மலாக பார்க்கும்போது இதுக்கு என்ன சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இதை நான் என்ன சொல்லுவேன்னா 0 டைமென்ஷன் சொல்லுவேன். ஓகேவா? இப்போ 1 டைமென்ஷன் பார்க்கும்போது நம்ம டாபிக்கே என்னென்னா மோஷன்ஸ் இன் டாபிக் என்ன? மோஷன் இன் 1, 2 அண்ட் 3 டைமென்ஷன். ஓகேவா? ஸோ அப்போது இது 0 டைமென்ஷன். 1 டைமென்ஷன் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆக்சிஸ் நமக்கு தெரியும். மொத்தம் எத்தனை ஆக்சிஸ் இருக்குது? 3 ஆக்சிஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஓகே, இது ஒய், இது எக்ஸு, இது இசட்டுன்னு வச்சுப்போமே. இப்போ மொத்தம் 3 ஆக்சிஸ் இருக்குது. இந்த 3 ஆக்சிஸில் ஏதோ ஒரு மோஷன் ஐ மீன் ஏதோ ஒரு குவாடினேட்ஸில் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து. ஓகேவா? அது ரொம்பவே முக்கியம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ டைமை பொறுத்து என்னோட பொசிஷன், அதாவது நம்ம எடுக்கிற அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போது அது ஏதோ ஒரு குவாடினேட்ஸை ஃபாலோ பண்ணுது. ஏதோ ஒரு குவாடினேட்ஸை ஃபாலோ பண்ணும் எக்ஸ் ஒய் இசட்டுன்ட்டு. அண்ட் அது எந்த மாதிரி குவாடினேட்ஸை ஃபாலோ பண்ணுது அப்படின்றத பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், அது 1 டைமென்ஷனல் மோஷனா, 2 டைமென்ஷனா, 3 டைமென்ஷனாக கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்த எக்ஸாம்பிளே வச்சுப்போம். இப்போ ஜில்லு இங்கேருந்து வீட்டுக்கு போகிறான், ஜங்க் இருக்கிற வீட்டுக்கு. பட் இவங்க வந்து மூவ் ஆகணும்னா அவன் டைமை பொறுத்து அவனோட பொசிஷனும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக? ஃபஸ்ட்டு 0 செகண்டில் இங்கே இருக்கான், 2 செகண்ட் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்துட்டான், 5 செகண்டில் இங்கே இருக்கான், அண்ட் 7 செகண்டில் இங்கே ரீச் ஆகிட்டான். ஓகேவா? அப்போ டைமை பொறுத்து தான் என்ன ஆகுதுன்னா மோஷன் சேஞ்ச் ஆகுது. புரியுதா? ஸோ இங்கே பார்க்கும்போது இவன் ஒரே லீனியர் டைரக்ஷன் ஃபாலோ பண்ணுறான். ஒரே டைரக்ஷன், ஒரே ஸ்ட்ரெயிட்டான டைரக்ஷன். அது நம்ம அப்போ என்ன சொல்லலாம்? எக்ஸ்ன்னு சொல்லலாமா? ஐ மீன் இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே எக்ஸ் டைரக்ஷன். கரெக்டாக? புரியுன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு ஸ்ட்ரெயிட்டான பாத் லென்த்து மட்டும் இருந்ததுன்னா அதை நான் 1 டைமென்ஷன் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு 2 டைமென்ஷன். 2 டைமென்ஷன்றது ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே வந்துட்டான், ஜங்கை மீட் பண்ணிட்டான், திரும்பி அவனோட வீட்டுக்கு போகிறான். அப்படி வீட்டுக்கு போகும்போது ஸ்ட்ரெயிட் பார்த்தா வந்து நான் இங்கே ட்ரா பண்ணுறேன், வேறு கலர் சூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட் பார்த்தா இங்கே தான் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இப்படி வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், இப்படி போகிறான். ஓகேவா? ஸோ அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருந்தா ஒரே குவாடினேட்லேயே முடிஞ்சிருக்கும். பட் அவன் 2 இதுவுமே கவர் பண்ணிட்டான். லென்த்தையும் கவர் பண்ணிட்டான், பிரெத்தையும் கவர் பண்ணிட்டான். நான் மேத்தமெட்டிக்கல் டேர்மில் சொல்கிறேன். பட் ஃபிசிக்ஸ் டேர்மில் பார்க்கும்போது 2 குவாடினேட்டுமே கவர் பண்ணிட்டான். ஓகேவா? எக்ஸையும் கவர் பண்ணிட்டான், ஒய் குவாடினேட்டையும் கவர் பண்ணிட்டான். ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம்னா எக்ஸ் ஒய் பிளேன்னு சொல்லலாம். எக்ஸ் ஒய். ஸோ இப்படி 2 குவாடினேட்ஸுமே ஆர் ஐ மீன் இங்கே எக்ஸ் ஒய் சம்திங் இப்போ இப்படி இருந்து இப்படி போகிறான்னு வச்சுப்போம். ஓகேவா? இங்கே எக்ஸ் இசட், இங்கேருந்து இப்படி போகிறான்னா அப்போ இசட் ஒய். ஸோ இது மாதிரி 2 குவாடினேட் எய்தர் எக்ஸ் ஒய், ஒய் இசட் ஆர் இசட் எக்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி மாற்றி காம்பினேஷன் போட்டுக்கலாம். ஸோ அப்படி கவர் ஆச்சுன்னா அதை நான் என்ன சொல்லுவேன்னா 2 டைமென்ஷன் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 3 டைமென்ஷன் பார்க்கும்போது இங்கே பார்த்தோம்ல, இவன் கல் எடுத்து அடிக்கும்போது அந்த பேர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம், பறந்து போகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ அந்த பேர்டு மேலே பறக்கும்போது அது எய்தர் நல்லா கவனிங்க,
எய்தர் அப்பில் போகலாம் ஆர் டவுனில் வரலாம். கரெக்டாக? எய்தர் ரைட்டில் போகலாம் ஆர் லெஃப்ட்டில் வரலாம். ஆர் கிராஸ்வேர்டில் போகலாம், இப்படியும் போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா கவனிங்க. இது எக்ஸு, இது சாரி இது ஒய். கரெக்டாக? இது நம்ம என்னென்னு பார்த்தோம்? இல்லை, தப்பாயிட்டேன். வெயிட் எ மினிட். இது ஒய், இது இசட். கரெக்டாக? ஸோ அப்போ இது பார்க்கும்போது நம்ம அந்த பேர்டு எந்த டேரக்ஷனில் மூவ் ஆகுன்ட்டு அந்த பேர்டுக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்டாக? அப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் ஏதோ ஒரு நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிற ஒரு பொருள், ஓகேவா? நீங்கள் கல்லை கூட வச்சுக்கலாம் ஆர் பேர்ட்னே கூட வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேர்டு 3 டேரக்ஷனுமே 3 குவாடினேட்டுமே ஒரே நேரத்திலே கவர் பண்ணும். இப்போ அந்த பேர்டு எங்கே பறக்குதுன்னு உங்களுக்கு சொல்ல தெரியும்னா நீங்கள் 3 குவாடினேட்ஸுமே கவர் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு அதான் சொல்லிட்டல. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பேர்டு இங்கே பறக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ இங்கே பறக்குதுன்றப்போ நான் இந்த குவாடினேட்ஸையும் கவர் பண்ணி ஆகணும், இந்த குவாடினேட்ஸையும் கவர் பண்ணி ஆகணும், இந்த குவாடினேட்ஸையும் கவர் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ 3 குவாடினேட்டுமே கவர் பண்ணால் தான் அந்த பேர்டு எங்கே பறக்குதுன்ட்டு என்னால் சொல்ல முடியும். அப்படி 3 குவாடினேட்ஸுமே எக்ஸு ஒய் இசட் இது 3த்துமே டச் பண்ணுச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா 3 டைமென்ஷன் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வந்து இருக்குது. பேர்ட் ஃப்ளைங் இன் தி ஸ்கை, ரேண்டம் மோஷன் ஆஃப் கேஸ் மாலிகுல். எஸ். ஸோ கேஸ் மாலிகுல் ஒரு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேரத்துலையும் உங்களை சுற்றி கேஸ் இருக்குது. பட் அந்த கேஸ் மாலிகுல் ஒரே டேரக்ஷனில் ஸ்ட்ரைட்டாக தான் போகும் நம்மளால் சொல்ல முடியுமா? அது என்ன ஆகும்? இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். ஸோ ரேண்டம் மோஷனில் இருக்கும். கரெக்டாக? ஸோ அது கூட நம்ம 3 டைமென்ஷன் சொல்லலாம். அப்புறம் ஃப்ளை கைட், அதாவது பட்டம் விட்டு இருப்பீங்க எல்லாருமே சின்ன வயசில். கண்டிப்பாக எல்லாருமே விட்டு இருப்பீங்க. விடாட்டாலும் நீங்கள் மூவிலையாவது பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி விடும்போது அது கண்டிப்பாக நான் இப்படி இப்படி ஐ மீன் இந்த டேரக்ஷனில் ஃப்ளோ ஆகும், அந்த டேரக்ஷனில் ஸ்ட்ரைட்டாக தான் ஃப்ளோ ஆகும், ரைட்டில் போகும், நெக்ஸ்ட் லெஃப்ட்டில் வரும், இப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. கரெக்டாக? ரேண்டம் மோஷனில் இதாகும். ஸோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்பேஸில் இதாச்சுன்னா அதை 3 டைமென்ஷன் சொல்லுவோம். அண்டு 2 குவாடினேட் மட்டும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கேரம் போர்டு விளையாடிருப்பீங்க. அந்த கேரம் போர்டு விளையாடும்போது அதில் என்ன மட்டும்தான் இருக்கும்? இதுதான் பாக்கெட்னா. ஸோ இங்கே வச்சு ஸ்ட்ரைக்கர். எஸ், ஸ்ட்ரைக்கர் இங்கே இருக்குது, காயின் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைக்கரை வச்சு இதை அடிக்கும்போது இது ஏதோ ஒரு மோஷனில் மூவ் ஆகும். பட் அப்படி மூவ் ஆனாலுமே எய்தர் அது இப்படி போய் கட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்படி போய் கட் ஆகுதுன்னா அப்போ அது 2 இதை கவர் பண்ணுது. புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ் ஒன்று, ஒய் ஒன்று. ஸோ 2 இதை கவர் பண்ணுது. ஸோ அதனால் 2 டைமென்ஷனல் மோஷனில் வரும். ஆறு உங்கள் வீட்டில் ஒரு ஃப்ளோர் இருக்குன்னா அந்த ஃப்ளோரில் ஏதோ ஒரு பூச்சி நகருதுன்னு வச்சுப்போம். அந்த பூச்சி நகர மோஷன் வந்து 2 டைமென்ஷனில் வரும். ஸோ அது போல தான் 1 டைமென்ஷனுக்குன்றதுக்கு நான் இது சொன்னேன். ஆர் நீங்கள் கார் உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி ஏதோ ஒரு கார் வந்து இதாகுது. ஆர் நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் இதில் பார்த்துருப்போம், டைப்ஸ் ஆஃப் மோஷனில். ஸோ இது பார்த்தா என்னன்னா ஜில்லு வந்து ஆப்பிளை பறிச்சு கீழே போடும்போது அது ஸ்ட்ரைட்டாக வெர்டிக்கல் பார்த்து ஃபாலோ பண்ணதில்ல. இதுவும் 1 டைமென்ஷன் மோஷன் தான். ஓகேவா? ஒரே டைமென்ஷன் மோஷன். இங்கே என்ன கவர் ஆகுது? ஆக்சுவலாக எக்ஸ் ஒய் இசட் படி பார்த்தா ஒய் மட்டும் தான் இங்கே கவர் ஆகுது. சாரி, இசட் கவர் ஆகுது. கரெக்டாக? இங்கே எக்ஸ் போட்டோம், நம்ம இங்கே ஒய் போட்டோம். ஸோ இசட் மோஷன் மட்டும் தான் இங்கே கவர் ஆகுது. இசட் குவாடினேட். ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.